ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டிஎன்பிசி சேனலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, உலக அழகியாக செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது 71வது உலக அழகி போட்டி நடைபெற்றது. ஸோ அந்த போட்டியில் கிறிஸ்டினா பிஸ்கோவா அவங்க பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. செக் குடியரசு நாடு. மேலும் இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் 28 ஆண்டுகளுக்கு பின் இந்த உலக அழகி போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 112 நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 70வது உலக அழகி பட்டத்தை வென்றவர் போலாந்து நாட்டை சேர்ந்த கரோலினா பியாலவ்ஸ்கா. அவங்க போன வருஷத்துக்கான உலக அழகி பட்டத்தை வென்றிருக்காங்க. அடுத்து, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக கிஷோர் மக்வானா அவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக கிஷோர் மக்வானா அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதுக்கான உத்தரவை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்து, உலகிலேயே நீளமான சுரங்கப்பாதை எங்கே அமைய உள்ளது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் மாவட்டத்தில் 13,000 அடி உயரத்தில் எல்லை சாலைகள் அமைப்பால், அதாவது PRO அப்படிங்கிற அமைப்பால் கட்டப்பட்ட சேலா சுரங்கப்பாதை. அதோட நேம் பார்த்துங்க, சேலா அப்படிங்கிற அந்த சுரங்கப்பாதை. இது அருணாச்சல பிரதேசத்தில் தவாங் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் 13,000 அடி உயரத்தில் அமைய உள்ளது. இது பார்த்திங்கன்னா இதுக்காக எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 825 கோடி ரூபாய். எந்த இரு பகுதிகளுக்கு இடையே அப்படின்னா அசாமின் தேஜ்பூர் டு அருணாச்சல பிரதேசத்தின் மேற்கு கமாங், இந்த 2 பகுதிகளுக்கு இடையே தான் இந்த பாதை அமைய உள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக உயரத்தில் கட்டப்பட்ட மிக நீளமான இரட்டை வழித்தட சுரங்கப்பாதையாகும். எங்கே அமைய உள்ளது? அருணாச்சல பிரதேசம். அடுத்து, தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ தற்போது பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஸோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையரும் இருப்பாங்க. அந்த 2 தேர்தல் ஆணையரோட பதவியும் தற்போது காலியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணைய குழுவில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர் மட்டும்தான் பதவியில் வைக்கிறாரு. 2 தேர்தல் ஆணையர் பதவிகளும் காலியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி சில கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம். இது பாலிட்டி ரிலேட்டடானது. ஸோ தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15 சரத்து 324 329. மேலும் 324 சரத்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு அதை பற்றி சொல்லக்கூடியது. மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து, மூத்த பத்திரிகையாளர் VN சாமி அவர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது தற்போது வழங்கப்பட்டிருக்கு. கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா VN சாமி அவர்களுக்கு. ஸோ இந்த கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. சமூக மேம்பாடு, விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காக பங்காற்றி வரும் சிறந்த இதழாளர்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் கலைஞர் எழுதுகோள் விருது. இவருக்கு 2022ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது VN சாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, கனவு இல்லம் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்களில் ஞானபீடம், சாகித்ய அகாடமி, கலைஞர் செம்மொழி தமிழ் விருது போன்ற விருதுகளை பெறுவோர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் கனவு இல்லம் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கனவு இல்ல திட்டம் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்து, 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது தற்போது அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் பாமாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருது பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தன்று சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழக அரசால் ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் காசோலையுடன் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்திங்கன்னா தேவநேய பாவனர் விருது மற்றும் வீரமாமுனிவர் இந்த 2 விருதும் வழங்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டிற்கான தேவநேய பாவனர் விருது பா அருளி அவங்களுக்கும், வீரமாமுனிவர் விருது முனைவர் சச்சிதானந்தம் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. நற்றமிழ் பாவலர் விருது அரிமா பாமகன் அவருக்கும், கௌதமன் நீல்ராசு இந்த 2 பேருக்கும் நற்றமிழ் பாவலர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து, மை சேஃப்டி பின் அப்படிங்கிற ஒரு செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எதுக்காகன்னு பார்க்கலாம். சென்னையில் பாதுகாப்பான இடங்களை அறிய உதவும் வகையில் சென்னை மாநகராட்சி மை சேஃப்டி பின் அப்படிங்கிற ஒரு செயலி தொடங்கியிருக்காங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான பகுதிகள் குறித்து தெரிவிக்கும் வகையிலும் இந்த செயலி 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தொடங்க உள்ளது. அது எங்கன்னு பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் முறையாக மேற்கு வங்காள மாநிலம், மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ளி ஆற்றின் அடியில் கட்டமைக்கப்பட உள்ளது நாட்டின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ திட்டம். ஸோ இது எங்கே அமைய உள்ளதுன்னா மேற்கு வங்காளம், இல்லை இடம் கேட்டாங்கன்னா கொல்கத்தா. எந்த ஆற்று அப்படின்னா ஹூக்ளி ஆற்றின் கரையில். ஸோ இதை பற்றின மேலும் தகவல்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த இரு பகுதிகளுக்கு இடையே அப்படின்னா எஸ்பிளனேடு டு ஹவுரா இந்த மைதானத்துக்கு இடையே வந்து 4.8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய மெட்ரோ வழித்திட்டம் வந்து அமைய உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 520 மீட்டர் தொலைவில் உள்ள சுரங்கப்பாதை ஹூக்ளி ஆற்றின் கீழ் அமைய உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பரப்பிலிருந்து 32 மீட்டர் ஆழத்தில் இந்த சுரங்கப்பாதை அமைய உள்ளது. ஸோ நாட்டின் முதல் 4 வழி கம்பி பாலம் எங்கே அமைய உள்ளது அப்படின்னா குஜராத் மாநிலம் துவாரகையில் நாட்டிலேயே மிக நீளமான 4 வழி கம்பி பாலம், அதாவது 2.32 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலம் வந்து அமைய உள்ளது. எந்த இடம் அப்படின்னா குஜராத். அடுத்து உன்னதி திட்டம். உன்னதி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களின் தொழில்துறை மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை அளிக்கும் விதமாக, வடகிழக்கு மாநிலங்களோட தொழில்துறை மற்றும் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் விதமாக ரூபாய் 10,037 கோடி மதிப்பிலான உத்தர் பூர்வ தொழில்துறை மேம்பாட்டு திட்டம், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் உன்னதி. இந்த திட்டத்தை வந்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த உன்னதி திட்டம் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு கேட்கலாம். வடகிழக்கு மாநிலங்களோட தொழில்துறை மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த உன்னதி திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா உத்தர் பூர்வ தொழில்துறை மேம்பாட்டு திட்டம். அடுத்து அதிதி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அது வந்து எந்த துறை அப்படின்னா பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறைக்காக வந்து அதிதி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதிதி திட்டம் அப்படிங்கிறது பாதுகாப்புத்துறையோட தொழில்நுட்பத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய புத்தாக்க நிறுவனங்களுக்கு வந்து ரூ 25 கோடி வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட கால அளவு பார்த்தீங்கன்னா 2024 26 வரை வந்து இந்த திட்டம் செயல்பட உள்ளது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை உட்பட பாதுகாப்பு துறைகளுக்கு தேவைப்படுகின்ற கடினமான மற்றும் சவாலான 30 தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ 3 படைகளுக்கு தேவையான கடினமான மற்றும் சவாலான 30 தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இந்த அதிதி திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டிலேயே மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் எங்கு அமைய உள்ளது? நாட்டிலேயே மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் எங்கு அமைய உள்ளது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.